IPC ஊழிய ஐக்கியம் மூலமாக கொரட்டூரில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஜீவ தண்ணீர் அப்போஸ்தல சபையில் தொடர்ந்து அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் கர்த்தர் செய்த சில அற்புதங்களையும் கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்கள் பார்வைக்காக இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம். Jesus. Hallelujah. Shamala duraba kala duraba. Hallelujah. Hallelujah. Ulimara shakala durama sikha tu yankara. Limha duraba sakala duraba shakadia. Hallelujah. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. லெஹாதா ரோசா கதியா லிமஹருபா ஷந்துரியா கபா ஓ லஹாதா ரோதிரி மகரோது ரபாசி கபா ஓ லஹாதா ரோ ஓ லிமஹரா ஹாதா யாங்கராத்தியா லிஷபு ஓ ரிமா மதுரபா ஓ லஹாதா ரோசி லிஹபூத் யாங்கரபா ஓ லமஹதி யாங்கரது ரபாசி லிஷகோ ஓ லெஹாதா ரசகபா ஓ லமா ஓ லிபரசா கபலதா லிபஹரோசி கபோ ஓ ரிமஹதா ஓ ரிபல ஷதரியா கலதுரபா ஓ ரிமா மமா கரதரபா ஹரிஹா உல்லஹதிரியோக்கலா உல்லிஹதுரிமா உல்லிஹபூதி அங்கரதுரபா லிஷபோதியா உரிஹமோதி அகரபா உரிபாலபா உரஹதலோதிரிமோ உல்லிஹதரோதிரி லிஷகதி மக்கலதுரபா உல்லஹதரமோதி அங்கரதுரபா ஹalleluya hallelujah ரிபாபாபா உல்லிமரஷகபா உல்லஹதரோதிரி உல்லஹதரிமலதரபா உல்லஹதரோதிரி மஹதி அங்கரதுரா. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Jesus. எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா உஷ்ணத்தின் தாக்கத்தையும் தணித்து ஒரு குளிர்ச்சியான சூழல்ல அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம சிந்தைகளை நம்ம சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியா எவ்வளவு கிருபையா நமக்கு இயற்கை அனுகூலமாக்கி லிஹமூத் யாங்கரபா ஓ லிபரசகபதியா ஓ லஹதரோதிரி மகா ஓ ரபசிகபோத் யாங்கரதுலப சதலபோக்கியா. ஹalleluya hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you master, thank you master, thank you master. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நீர் நடத்துகிறீர் என்பதை அடையாளங்களால் எங்களுக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்தினீரே. பொருட்களை எல்லாம் மழைக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்த்தீர். எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தீர். இயற்கையை இப்பொழுது அனுகூலமாக்கி தந்திருக்கிறீர். ஒரு நன்றி மக்கரத்த ரமோசியாக்கவா ஓ லஹத ரோதிரி ஓ லம சகா ஓ லிபரதுலவா ஓ லிஹது ரிசி லிஹமு கமரயாக்கலதுரபா சந்தலபா. ஹalleluya hallelujah. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமது பிரசன்னங்கள் மத்தியில் இறங்கி வந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று சொன்னவரே, உமது மகிமையினால் பரலோகத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமியிலே இன்றைக்கு இந்த பரிசுத்த அப்போஸ்தல ஜீவ தண்ணீர் சபையிலே உமது அபிஷேகத்தின் மகிமையினால் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you ரிமகரோ சபதிமா ஓ லஹதலோதிரி பலஷபா ரிஹதுரியாக்கரதுரம சந்தலபதிமா கரதுரபா. Thank you Holy Ghost, thank you Holy Ghost. கர்த்தருடைய ஒரு சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்க ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த அடி வயிறு இழுத்து பிடிக்குது சில நேரங்களில். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை கொடுத்துக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஓஷாபாலா. அதனால் பயந்தது உண்டு. ஒருவேளை கிட்னி ஃபெயிலராக இருக்குமா, இந்த வியாதியாக வந்துருமா? எந்த வியாதியும் இல்லை. உஷ்ணத்தினால் வந்த அந்த பலவீனத்தை கர்த்தர் தமது தழும்புள்ள கரங்களால் இன்றைக்கு நிர்மூலமாக்கி சுகத்தை கொடுத்து இருக்கிறார். ரிசீவ் த ஹீலிங் ஆஃப் காட். ஓ ஷாபா கமரதா லாபா ஓ லிஹத ரோதிரி ஓ ரிகமதர சகதபா ஓ லிபர
limara durabalaba shabalaba ulihata likarodi ankaba limamota rabo sanduli ankara durabashia. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் எங்களுக்குள் கிரியை செய்கிறவரே. ஓரி மலப சந்தல துரபௌதியா ரிபத மோதி அங்கல துலதர சகல துரபௌதி அங்கல துரபா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Riba baba taraba shandala duraba. Oh mighty farasa kalata. Oh limara sandula shakadi ankala dura. Oh lahata rodiri. கர்த்தருடைய ஒரு பிரசன்னம் அப்படியே ஒரு குளிர்ந்த காற்றை போல கர்த்தருடைய மகிமை ரிமா கரசா லஹத ரோதிரி பாலவா. உங்கள் இருதயம் அப்படியே லகுவாகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். எல்லா கவலைகள் பாரங்களையும் கர்த்தர் வெளியேற்றி கர்த்தரோடு இருக்கிற உறவை இன்னும் அதிக ஆழத்துக்குள் கொண்டு போகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் அல்ல, எந்த மனுஷன் இடத்திலிருந்தும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் பரலோகத்திலிருந்து நமக்கு இன்றைக்கு அந்த மகிமையை கொண்டு வந்து ஒவ்வொரு மக்கபோஷா லிஹது ரிசி காக்கா உலிபா பரோதராபா உலஹத ரோதிரிமா உலஹத ரோதிரி உலஹத உரிமா லஷகபா உலஹத ரோதிரிமா கரதுரபசியா கலதுரபா. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்மை மகிமை படுத்துகிறேன்யா. உம்மை ஸ்தோத்திரிக்க மௌதியா கலதுரபா சந்தல துரபௌதியா கலதுரபா. உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. உம்மை மகிமை படுத்துகிறேன்யா. உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி. என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேங்க்யூ. ஹோரி மஷகலா துரபா உலதுரபா சந்தல துரமா கலதுரபா. ஓ அல்மைட்டி ஜீசஸ், அல்மைட்டி ஜீசஸ். ஒரு சிகாதா லதரா லிமர துரபா சந்தல துரமா கலதுரபா. ஓ மைட்டி ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். யோனாவுக்காக ஒரு ஆமணக்கு செடியை வளர செய்து வெயில் அவனை தாக்காதபடி காத்தவர் இன்றைக்கு தமது மகிமையின் காற்றை வீச செய்து இந்த கொடுமையான உஷ்ணத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படும்படியாக விடுதலையோடு அவர் ஆராதிக்கும்படியாக இந்த மாலை கூட்டத்தை கர்த்தர் எவ்வளோ மகிமையா லஹாபா ராகாபா ஓ ராப்பா ஓ லிபா ராப்பா ஓ ரஹாத ரோசிகாமா லிகா டூரிமா கலோத ரபசியா ஓ ரசகலி மோஷந்தலா. ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஓ ரிமல சந்தல துரமா கல துரபா ரீபவா தியாங்கல துரபா சந்தரபா. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சாதகமாய் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவாய் அவர் நம்மை நேசிக்கிறார், எவ்வளவாய் அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார். ஓ மைட்டி ஃபாதர், ஓ மைட்டி ஃபாதர். ஒரு சகல துரபஷபா ஒல்லதர சகலவா. யோனா அந்த ஆமணக்கின் மேல் பிரியமாயிருந்தான். ஏன்னாக்கா அந்த உஷ்ணம் தாக்காதபடி ஒரு குளிர்ச்சியை அவன் மேல் கர்த்தர் கட்டளையிட்டதுனால அவனுக்குள் ஒரு பிரியம், வாழ்க்கையில் இருந்த வெறுப்பு விலகி போச்சு, விரக்தி தன்மை விலகி போச்சு. வாழ்க்கையை நேசிக்கிற ஒரு மகிமையை அந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். நாம் வாழ்கிறது கர்த்தருக்காக, நாம் வாழ்கிறது கர்த்தருக்காக. கடைசி நாள் வரைக்கும் நம்ம வாழ போகிறது கர்த்தர் ஒருவருக்காக மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையின் விரக்தியை கொண்டு வருகிற எல்லா டிஜெக்ஷன் ஸ்பிரிட்ஸையும், எல்லா சத்துருவின் தந்திரங்களை, விரக்தியின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். நாம் வாழ்வது கர்த்தருக்காக, நாம் வாழ்ந்து முடிக்க போகிறது கர்த்தருக்காக மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னவர் அவருடைய ஆவியினானவராலே கடைசி வரைக்கும் இந்த பூமியில்
பூமியில் அவருக்கென்று நாம் வாழ கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்த போகிறதற்காய் கர்த்தரை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ராஜா. ரிமல ஷதலதுரமா கலதுரமா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இந்த சம்மர் வெக்கேஷனை கழிக்க போகிறவங்க அந்த ஹில் ஸ்டேஷனில் என்ன கிளைமேட்டை ஃபீல் பண்ணுவாங்களோ உள்ளவும் அந்த குளிர்ச்சி, நம்மை சுற்றிலும் அந்த குளிர்ச்சி. கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழ பண்ணுகிறவர் என்று சொன்னவர் இயற்கையை தமது கரத்தில் எடுத்து நமக்காய் சாதகமாக்கி. ஓ தேங்க்யூ. ஹோ ரி பாபா ஓ லபரா சகா ஓ லெஹத ரோசி கமா ஓ லமா துரபலா சகவா ஓ லெஹத ரோதிரி மக்களதுரப ஷபதிவா. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது குமாரனாகி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது சமூகத்திற்குள் வருகிறோம். ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரும் உமது இரத்தத்தினாலே கழுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவீராக. ஜப குறைவுகள், வேத வாசிப்பு குறைவுகள், சமூகத்தில் காத்திருக்காத குறைவுகள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாய் மன்னிப்பீராகப்பா. ரிமல சந்தல துரமா கரதுரமா. ஆண்டவரே, இயற்கை, மின்சாரத்தை, அரசியல் சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக. போக்குவரவு சாதனங்களை கர்த்தர் சாதகமாக்கி தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் சகல தந்திர கிரியைகளும், அந்தகார கிரியைகளும், எல்லா வஞ்சக சூழ்ச்சிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டி சபித்ததை அப்புறப்படுத்தி போடுகிறோம் ஐயா. ரிமல துரவா சகல துரமா கரதுரவா. தேவ ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி தருவீராக. தடைபட்டிருக்கிற ஆத்துமாக்களை தடைகளை நீக்கி கொண்டு வருவீராக. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி நீர் முன்பாக நடந்து வந்து எல்லா தடைகளை உடைத்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆலயத்தை நிரப்பும்படி உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும்படியா நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி பரலோகத்தில் நிறைந்திருக்கிற உமது மகிமை பூமியிலே இந்த ஜீவ தண்ணீர் சபையிலே நிறைந்திருக்கும்படியாக ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாய் கட்டி சபித்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். நீர் கட்டி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொரு மியூசிக் செட் மேலும் ஆண்டவரே, இந்த கீபோர்ட் மேலும், பேடுகள் மேலும், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் மேலும், ஒவ்வொரு ஸ்பீக்கர், மைக் செட், ஆம்பிளிஃபையர்கள், அந்த மிக்சர்கள் முழுவதும், ஒவ்வொரு மைக்கின் மேலும், ஒவ்வொரு கார்டுகள் மேலும் ஆண்டவர், இந்த செல்ஃபோன் மேலும், ஒவ்வொரு கார்டின் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை பூசுகிறோம். ஆண்டவரே, எதிலும் எந்த சத்துருவின் தந்திரமும் நுழையாதபடி சகலத்தையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கட்டி சபித்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். சகல துதி, கனம், மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த விடுதலை தருமே, இடுக்கனை நீக்குமே, இன்று விடுதலை தருமே, மனதொருகுமே ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னரே சுனாதரே என்னை தொடும் ஐயா, மனதொருகுமே ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னரே சுனாதரே என்னை தொடும் ஐயா, மனதொருகுமே ஐயா. மறக்காதீங்க, விட்டு
और मैं उधर से गोरखपुर से हूँ और मैं इधर में काम करने आया था। मैं इधर में परमेश्वर भवन में मैं संडे को जाता हूँ और परमेश्वर मुझे अच्छा से रखता है और हर दिक्कत से और मुसीबत से बचा के रखता है। मैं उनसे निवेदन करता हूँ। मैं एक भजन गाने जा रहा हूँ, प्रभु यीशु मसीह का। जो गलती होगा वो क्षमा कर देना, जो भूले मुझे माफ़ कर दे। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई हो, वो सर्वशक्तिमान प्रभु है। यहोवा हमारे संग संग है, सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने लाज को जिलाया, जक्कई को मार से निकाला हो, वो सर्वशक्तिमान प्रभु है। यहोवा हमारे संग संग है, सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई हो, वो सर्वशक्तिमान प्रभु है। यहोवा हमारे संग संग है, यहोवा हमारे संग संग है। लाजर को जिसने जिलाया, जक्कई को मार से निकाला हो, वो सर्वशक्तिमान प्रभु है। यहोवा हमारे संग है, सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई हो, वो सर्वशक्तिमान प्रभु है। यहोवा हमारे संग संग है, सजनों का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। मैं धन्यवाद करना चाहता हूँ प्रभु जी के। मैं सबका स्वागत है। जय मसीह, सबको जय मसीह। என் வாழ்க்கையில் இது வரைக்கும் தேவன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம், ஒரு சின்ன சாட்சியோடு ஆரம்பிக்கிறேன். திருவிருந்து அன்னைக்கு என்னுடைய பர்த்டே வரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஜெபம். ஆனால் அது ரொம்ப வருஷம் கழித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் திருவிருந்து முடித்து கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆயத்த பண்ண கர்த்தர் உதவி செய்தார். என் தேவாதி தேவனுக்கு நன்றி. கர்த்தர் இதுவரைக்கும் 40 வருஷம் என்னை கிருபையாய் நடத்தினார். எத்தனையோ பலவீனப்பட்ட சூழ்நிலைகள், இருளின் ஆதிக்கங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் எனக்கு ஒளியாய் இருந்து எல்லாவற்றிலும் கிருபையாய் என்னை நடத்தினார். அல்லேலூயா. அவர் நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு பாடலை பாடுவோம். தலை சாய்க்கும் கல்நீர் என்னை காப்பாற்றுவீர். ஆமே நாமே செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை
உதவினீரே. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுபலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர தெய்வம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. முடி உடுத்திட நரம்புகள் துடித்திட ரத்தமும் வழிந்தோடுதே. என் பாவம் போக்க அக்கிரமம் நீங்க, என் பாவம் போக்க அக்கிரமம் நீங்க. எனக்காகவும் ரத்தம் தந்திரன்றோ, எனக்காகவும் ரத்தம் தந்திரன்றோ. கல்வாரி மலையின் மேல் கதரும் என் தேவா. ஒரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. மகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா என்றோ நம்மோடு இருக்கோ இம்மானுவேலே. இம்மட்டோ இனிமேலோ எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலோ எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அவர் இயேசு, இயேசு என் இயேசு, இயேசு என் இயேசு, அவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்.
மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? மாலை நேரத்தில் தேவன் நம்ம இந்த இடத்துல கூட்டி அவருடைய சமூகத்தில் அவருடைய திருச்சபையிலே நம்மை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான பாடல்களை பாடினோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இன்னும் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், அல்லேலூயா, அவரை துதிக்கும்படியாய், அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய், அதுமில்லாமல் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அபிஷேக வழியில் கர்த்தர் நம்மை நடத்தி, ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மை வித்தியாசமான வழியில் கர்த்தர் நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் டிஃப்ரென்ஸை பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது மேலான நாமம். அல்லேலூயா. இத்தனை நேரம் இந்த இடத்துல அமர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 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 அவருடைய நாமம் வாசல்களை திறக்குமாம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வழிகளை திருத்திடும். அல்லேலூயா. வானம் பூமியும் யாவையும் படைத்திட்ட நம்முடைய தேவனின் நாமம் பெரியது. ஆமென். இவ்வளோதான் சத்தமா? இதுக்கு மேலே சத்தம் போட மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நேரை நோக்கி பார்க்க போறீங்க. இன்னைக்கு உங்களையே நீங்கள் விட்டு கொடுத்துட போறீங்க. ஆண்டவரே, நான் அல்ல, இந்த சரீரம் அல்ல, இந்த மாம்சம் அல்ல, என்னுடைய சிந்தை அல்ல, இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். God is taking control over you. உங்க மேல ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல வந்து இந்த நேரம் வரைக்கும் நம்ம பாடினோம், நம்முடைய ஆளுகையில போச்சு. இப்போ ஆண்டவருடைய ஆளுகை. அல்லேலூயா. இப்போ கண்ட்ரோல் யார்கிட்ட போச்சு? கர்த்தர்கிட்ட போகுது. ஆகவேனால வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணில் திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்களும் ஆண்டவர் மாத்திரம்தான். இந்த அபிஷேகம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த அக்கினி அபிஷேகத்தை ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை புதுப்பிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஆவிக்குரிய ஜீவித்திலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே அது மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, அது மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. ஆமென். ஜீசஸ் மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. திரும்ப நீங்களே சொல்றீங்களா? இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடு, இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடு, இயேசுவின் நாமமே,
வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி படைத்த யாவும் சிருஷ்டிப்பின் நாமமே, இயேசுவின் நாமமே, நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயர்த்தும் போது இப்படி உற்சாகமா உயர்த்தணும். Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, அடைக்கலமாக்கி இயேசுவின் நாமமே, அற்புதம் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதம் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசு
இயேசு நாமம் என்று சொல்லியிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹalleluya. விசுவாசத்தை எப்படி சொல்ல மாட்டீங்களே? இந்த சத்தத்தை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுவீங்க. ஹalleluya. 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 இன்னைக்கு கர்த்தர் அவருடைய கையில் இருக்கிறதான ஹalleluya. வேதத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். கடைசி 8வது குமாரனாகிய மகனாகிய தாவீது காட்டுல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனை அழைத்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். சவுல கழுதையை தேடி போயிருக்கிறான். அவனை பிடித்து வந்து என்ன பண்ணாரு ஆண்டவர்? சாமுவேல் மூலம் அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya. இன்றைக்கு நம்மள அபிஷேகம் பண்றது யாருங்க? ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய கரங்களில ஒரு தைலத்தை வைத்திருக்கிறார். தைல கொன்பை உங்களுடைய சிரசில ஊற்றி. ஹalleluya. நம்புறீங்களா நம்பலையா? ஹalleluya. அவர்தான் நமக்கு ஊற்ற முடியும். ஏன்னா அவர்தான் நம்மை அபிஷேகம் பண்ண முடியும். ஹalleluya. அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அன்று ராஜாக்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்ல 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 அபிஷேகம் உங்களுடைய தலையில சிரசிலே ஊற்றப்படும். ஹalleluya. இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்னா கர்த்தர் உங்களுடைய கழுத்தின் மேல் இருக்கிற சுமையை கர்த்தர் உன் நுகத்தை முறித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இந்த அபிஷேகத்தினால ஏசாயா 10ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தினால உன் நுகங்கள் முறிக்கப்படும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில தடைகள் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரை உற்சாகமாய் ஆராதித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் வெற்றியை தர விரும்புகிறார். உன் நுகத்தை கர்த்தர் முறித்து கொண்டிருக்கிறார். உன் சுமையை கர்த்தர் முறித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சுமையோடு உள்ள வந்திருக்கலாம், இந்த சபைக்குள்ள வந்திருக்கலாம். நீ இந்த சபை விட்டு ஆண்டவரை முழுவதையாக ஆராதித்துட்டு நீ வெளியே போகும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய இலை பாறுதலை கர்த்தருடைய கையில போகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை வணங்குகிறார். ஹalleluya. இயேசுவின் நாமம் அவருடைய நாமத்துக்கு அவர் வல்லமை உண்டு. அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். மனுஷனை காட்டிலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஹalleluya. மார்க் 10ஆம் அதிகாரம் 27 சொல்லுது. ஹalleluya. மனுஷனால முடியாது. ஹalleluya. நீங்க தேடி போகிற மனுஷன் ஒரு கைவிட்டுருவான். ஆனா நீங்க ஆண்டவரை தேடி இந்த இடத்துல வந்திருக்கீங்க பாருங்க. ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹalleluya. நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டோமே, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளும்போது உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. இந்த அபிஷேகம் தடைகளை முறிக்கும். ஹalleluya. தடைகளை முறிக்கிற அபிஷேகத்தை இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. அதனால நாம் எல்லாரும் இன்னொரு முறை அந்த ஒரே ஒரு சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமமே. ஹalleluya. வாசல்களை திறந்திடும். முதலாவது சரணம். வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே. வழிகளை திறந்திடும். இயேசுவின் நாமமே. வானம் பூமி படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. மேலான நாமமே. அது இயேசுவின் நாமம். ஹalleluya. வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே. வழிகளை திறந்திடும். இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே. வழிகளை திறந்திடும். இயேசுவின் நாமமே. வானம்
மகிமையே நாமமே இயேசுவே நாமமே மேலான நாமமே வல்லமையே நாமமே மகிமையே நாமமே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே அந்த கல்வே பருவத்தில் எலியா ஒரு பக்கம் பாகார் தீர்க்கதரிசி 400 பேர், ஒரு பக்கம் எலியா மாத்திரம். நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேரு எல்லாம் கண்ணு தரேன். அல்லேலூயா. நம்ம எங்க நிக்கிறோம்? கர்மேல் பர்வதத்துல நிக்கிறோம். ஒரு பெரிய சூழ்நிலை பாருங்களேன். அக்கினியால் புத்திரவதம் தெய்வத்தை நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமென். அந்த சூழ்நிலையில எலியா நிக்கிறார், ஊழியக்காரர் நிக்கிறார், அங்க எல்லா மக்கள் நிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. நீங்க காலை கொண்டு வாங்க, நாங்களும் காலை கொண்டு வருவோம். ஆனா நெருப்பு தர மாட்டோம். நல்லா கவனிங்க, நெருப்பு தர மாட்டோம், பலியிடுங்க. அக்கினியால் புத்திரவதம் தெய்வம் மட்டுமே தெய்வம் என்று சொல்லி காலையிலிருந்து அந்தி மணி நேரம் வரைக்கும் ஆர்ப்பரிக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி ஒன்று செய்தா. நல்லா கவனிங்க, எலியா தீர்க்கதரிசி ஒன்று செஞ்சா. அதனாலதான் அக்கினி அங்கே புறப்படுது. அங்கே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டுல கர்மேல் பர்வதத்துல பலிபீடம். ஆனா இப்போ யார் பலிபீடம்? உட்கார்ந்து கொண்டிருக்கிற, நின்று கொண்டிருக்க நீங்க தான் பலிபீடம். உங்கள் பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. அன்று ஊழியக்காரர் பலிபீடத்தை செட் பண்ணிட்டார். கத்திரத்தில் அக்கினி புறப்பட்டு சர்வாங்க தகனம், மண்ணு, தண்ணீர், பிறகு எல்லாவற்றையும் பட்சித்து போக சொல்லப்பட்டிருக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்க மக்கள் எல்லாம் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொன்னாங்க. பலிபீடம் சரியா இருந்துச்சுன்னா உலக மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரை பார்த்து நீங்க தான் தெய்வம் சொல்லுவாங்க. அதுக்காக அபிஷேகத்தை பெற்ற புரியுது உங்களுக்கு பாடம். உங்க பலிபீடம் எப்படி இருக்கிறது? உங்க பலிபீடம் எப்படி இருக்கிறது? செப்பரேட்டப்பட்டிருக்கா? உங்க பலிபீடம் செப்பரேட்டப்பட்டிருக்கா? ஓட்டையா இருக்கா? எத்தனை பேர் ஓட்டையா இருக்குது? எத்தனை பேர் செப்பரேட்டப்பட்டிருக்கு? கைகளை வைத்துலாமே, தேவன் பார்க்கட்டும். பாத்தீங்களா, நம்ம பலிபீடம் இந்த வரைக்கும் செப்பரேட்டப்படல. 3 பேர் செப்பரேட் பண்ணி. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ வாழ்க்கை வாழணும், ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். ஒரு நாளைக்கு நிச்சயமாக கவலைப்பட சூழல். அதுதான் அப்படியே நம்ம பலிபீடத்தை செப்பரேட் பண்ண போகுது. யாருக்கு இருந்து? கர்த்தரிடத்தில் அக்கினி புறப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி மையப்பட்ட ஆண்டவரே, என் பலிபீடத்தை சுத்தமாக்குங்க, என் பலிபீடத்தை செப்பரேட் பண்ணுங்க, அந்த பலிபீடத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமா வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியா ஒப்புக் கொடுங்க. உங்க பலிபீடம் சுத்தமா இருந்தானா கர்த்தர் அக்கினி அனுப்புவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் பெறாத ஒரு அக்கினியை இந்த அபிஷேக கூட்டத்தில் நீங்க பெற போகிறீங்க. அல்லேலூயா. அக்கினியை இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவனதியாய் பாய்ந்திடுமே. எத்தனை பேருக்கு இந்த நாள் அக்கினி ஓடும்? அது பட்சிக்கிற அக்கினி இல்ல, மற்றவர்கள் தான் அது பட்சிக்கிற அக்கினி. நம்ம பலிபீடத்துல வந்து இறங்குகிற அக்கினி. அல்லேலூயா. நம்ம பலிபீடத்துல வந்து இறங்குற அக்கினி. கரங்களை தட்டி மையப்பட்ட கரங்களை தட்டி ஓ ரபா ஹபா 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 ஷிரிபா ஹபா 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 ஹபா. எத்தனை பேருடைய பலிபீடம் இந்த நாள்ல சரி செய்ய ஒப்பு கிடைக்க போகிறீங்க? நீங்க சரி செய்வீர்களா? கர்த்தருடைய அக்கினி பரலோகத்துல இருந்து இறங்கி வரும். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்தலாமா? பின்மாரியின் அபிஷேகம் அதிகமாய் பொழிந்திடுவே, ஆவியில் நிரப்பிடுவே.
நாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுவே அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே ஆமென் நாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே ஆவியில் நிரம்பிடுவே ஆமென் ஆமென் அக்கினியாய் இறங்கிடுவே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே ஆமென் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே சிவநதியாக பாய்ந்திடுமே மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவே நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே கர்மேல் பகவேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்னியாய் இறங்கிடுவே அக்னியாவால அமர்ந்திடுவே நதியாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுதே அக்கினியாய் இறங்கிடுதே அக்னி நாவால அமர்ந்திடுதே பெருங்காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஆமென் 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 அக்கினியாய் இறங்கிடுதே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுதே ஜீவநதியாக பாய்ந்திடுதே கினியாய் இறங்கிடுதே அக்னி நாவாக அமர்ந்திடுதே பெருங்காற்றாக வீசிடுதே Holy Spirit நதியாக பாய்ந்திடுதே வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாது நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே கர்மேல் வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவே நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்னி அக்னியாய் இறங்கிடுமே Jesus hallelujah அக்னி நாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே சிவநதியாக பாய்ந்திடுமே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அக்னி இறங்கிடுமே அக்னி அக்னியால அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே சிவநதியாக பாய்ந்திடுவே கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க இயேசுவே வாயில கூட தட்டி சொல்லுங்க இயேசுவே இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீ
பரிசுத்தர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர் சொல்லி ஆராதிக்கலாமா? ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவத்தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அவர் யோனாவிலும் பெரியவர். ஆமென். அவர் சாலமோனிலும் பெரியவர். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்க. ஹalleluya. ஆராதிக்கலாம் சொல்லுங்கயா. ஆராதிக்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹalleluya. ஆராதிக்கணும். ஹalleluya. ஆராதிக்கலாமா? அந்த பெரியவர் ஆராதிக்கலாமா? ரெண்டு குடிசை ஆராதிக்கலாமா? ரெடியா? 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ஹalleluya. எல்லா கரங்களை ஒரு நிமிஷம் ஆராதிக்கலாம். ஆமென் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். இருதயம் லகுவாக போகும். பெரியவர் உனக்குள்ள வரப்போகிறதால உனக்குள்ள இருக்கிற பிசாசெல்லாம் இந்த இடத்துல சாக போகுது. ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற மாம்சம் மேன்மையெல்லாம் கர்த்தர் தன்னை சாகடிக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் சாகடிக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? இல்ல மேன்மையா வாழ போறீங்களா? இல்ல பிசாசோட வாழ போறீங்களா? அதுக்காக கூட்டலங்க. விடுதலையாக போக கூட ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர். பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர். பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். நல்லவர். நீர் வல்லவர். வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ராஜாதி ராஜனும் நீரே, கர்த்தாவின் கர்த்தரும் நீரே, ராஜாதி ராஜனும் நீரே, அக்கினியை போட வந்தீரே, பச்சி எரிய கிருபை செய்யுமே, 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 அக்கினியை போட வந்தீரே, அக்கி எரிய கிருபை செய்யுமே, அக்கினியை போட வந்தீரே, பச்சி 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 எரிய கிருபை செய்யுமே, அக்கினியை போட வந்தீரே, பாபா
எரிய கிருபை செய்யுமே அக்கினியை போட வந்தீரே பற்றி 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 எரிய கிருபை செய்யுமே அவங்க பள்ளிக்கூடம் செத்துனா பற்றி எரியில கட்டுறது நீங்க ஒரு கட்டி அல்ல பரலோகத்தில் கர்த்தருக்கு ஹalleluya இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் ஹalleluya கர்த்தருடைய மகிமை இயேசு கிறிஸ்து பெரியவர் ஹalleluya ஹalleluya ரிபலப ஷபலபரபரபஸ்மகப வாக்குமார உண்மை நாதரே வாக்கு நம்பி வந்து நிற்கிறோ வல்லாய் மாறி ஓடி போச்சுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவின் மாறி மூச்சுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி மூச்சுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி மூச்சுமே இப்போ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி மூச்சுமே 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 வாக்கு ரத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் பற்றி எரிய கிருபை செய்யுமே அக்கினியை போட வந்தீரே பற்றி எரிய கிருபை செய்யுமே அக்கினியை போட வந்தீரே அக்கினியின் மகிமை பற்றி எரிய கிருபை செய்யுமே அக்கினியை போட வந்தீரே ஒவ்வொருவர் மேலும் கிருபை செய்யுமே அக்கினியை போட வந்தீரே பற்றி எரிய கிருபை செய்யுமே ஒவ்வொருவர் மேலும் போட வந்தீரே பரலோகத்தின் அக்கினியை கிருபை செய்யுமே பரலோகத்தின் அக்கினி அக்கினியை போட வந்தீரே பற்றி எரிய கிருபை செய்யுமே அக்கினியை போட வந்தீரே பற்றி எரிய கிருபை செய்யுமே ஜீசஸ் ரிபல ஷந்தல துரபக்கல துரமசியா யோவான் ஸ்நானன் சொன்னார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவரும் பெரியவருமாயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஞானஸ்தானம்னு சொன்னாலே பாவ மன்னிப்பை கொடுக்கிற காரியம். அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 படி தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலும் அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் மலை முழுவதும்
புகைக்காடாக இருந்தது. ரிமல ஷதல கரதுரமாக்கியா லிஹதலதுரமஷபலதிரபக்கலவா. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஃபயர் அனாயிண்டிங்கே பலமாய் இறங்குகிற அனுபவம். ரீம ஹபா ஹபா ஓ லிஹத். ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய பலத்த மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ரிசீவ் 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 த பவர் ஆஃப் காட், ரிசீவ் த ஃபயர் ஆஃப் காட். தேங்க் யூ லார்ட். ரிமல்ல ஷகபா உல்லஹத ரதரி மக்கல துரபசியா. தேங்க் யூ ஹோலி கோஸ்ட், தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். இன்னும் சிந்தையில் மறைந்து கிடக்கிற இந்த அக்கினி என்ன பண்ணுன்னா, எந்த மூல முடுக்கல ஒளிஞ்சு கொண்டிருந்தாலும் அதை எரித்து சாம்பலாக்கி போட்டுடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமல ஷபல துரமல ரக்கர துரபாசியா. ஓ ஜீசஸ். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் உள்ள மறைஞ்சு கிடந்த சுபாவம் மீன் பிடிக்க போகிறேன் வாருங்கள்னு கூப்பிட வச்சது. ஆனால் அந்த அக்கினி இறங்குச்சு, பயப்படாமல் எழுந்து நின்று பேச வைத்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலிய வீட்டில் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். ஆனால் மேலே ஏறின உடனே தரிசனம் கொடுக்கப்பட்டது. பசி மறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற ஒரு கமிட்மெண்ட் கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அக்கினி எதுக்குனாக்கா, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் உள்ள ஒளிந்து கிடக்கிற பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள், பழைய பலவீனங்கள் இதெல்லாம் நிர்மூலமாக்க. ரிமல சகபா லிஹாத லத ரிமா ஓ லிஹாத ரோசிகா பாபா ஓ லிமா ரஷகபா. எந்த மூல முடுக்கலை உங்கள் சரீரத்துக்குள்ளே மறைந்து கிடந்தாலும், அது சிந்தனையில் இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம், வார்த்தையில் இருக்கலாம், எண்ணத்தில் இருக்கலாம், நினைவில் இருக்கலாம், உன் செயலில் இருக்கலாம், உன் கிரியையில் இருக்கலாம், உன் நடத்தையில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் அதை எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்டது கர்த்தருடைய அக்கினி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நன்றி பரிசு. ரிமல ஷபல கபா லிஹதலதி ரிபலதுரம சகலதுரபா. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். உள்ள மறைந்து கிடக்கிற எல்லா பலவீனங்களையும் இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி எரித்து சாம்பலாக்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை சொல்லிட்டு தான் சொல்வார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. சத்தியம் விடுதலை கொடுக்குது, குமாரன் மெய்யான விடுதலையை கொடுக்கிறார். மெய்யான விடுதலைனா மாற்றமே கிடையாது, எதுவும் ஓடி ஒளிய முடியாது. எங்கே ஓடி ஒளிந்தாலும் குமாரனில் இருந்து புறப்பட்டு வருகிற அக்கினியானவர் சகலத்தையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி போட்டு பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரிமல ஷகல துரபதியா லிஹத லோதி ரிம கலதரா லஹதரோதி ரிமோ கரதுரம சந்தல துரபோஷியா. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். மகிமை ஆண்டவரே, ஓமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை அப்படியே இறங்கி கொண்டு இருக்கிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு நொடியும் கர்த்தருடைய அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த மனுஷனாலும் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிங்க, எந்த மனுஷனாலும் அல்ல, கர்த்தரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ரிமலா ஷகல துரபாதியாக்கபா. ஒரு பலத்த பிரசன்னம் உங்கள் சரீரத்தை அப்படியே சூழ்ந்திருக்கிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஆக கொஞ்ச நேரம் அந்த தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதுமே கர்த்தர் உங்களுக்குள் இறங்கி கொண்டே இருப்பார். அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க.
தேங்க்யூ ஃபாதர். ரிமல ஷகல துரபா லஹதுரோது ரமா சகதி அங்கல துரபா சந்தலவா. தேங்க்யூ ஃபாதர். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்கிலீஷில் ஒருத்தர் வாசிங்களேன். இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷ் எடுத்து வச்சிங்க. ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் சேர்ந்து வாசா தான் தெளிவாக புரியும். அல்லேலூயா. And do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed. You were sealed for the day of redemption. For the day of redemption. Redemption சொன்னா என்ன அர்த்தம்னா பூமியில இருந்து மீட்டு கொண்டு போகிற நாள். நல்லா பாருங்க, பூமியிலிருந்து மீட்டு கொண்டு போகிற நாள். ஏன் அதை மீட்கப்படும் நாள் அப்படின்னு சொல்றாருனாக்கா பவுல், அந்த நாளுக்கு அப்புறம் பூமியில 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், 7 ஆண்டுகள். இதுக்கு முடிஞ்ச பிற்பாடு தான் 1000 வருட அரசாட்சி வரப்போகுது. 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே அருமகதான் யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் பிசாசையும் அவன் கூட்டையும் கோகையும் மாகோகையும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்குவார். அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் பரம எருசலேம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வரப்போகுது. அங்கே நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்க போகிறோம். என்னன்னைக்கும் தேவனோடு கூட இருக்கிறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும். த டே ஆஃப் ரிடம்ஷன். சொல்லுங்க, ரிடம்ஷன்னா என்ன? ரிடம்ஷன் அப்படின்னா என்ன? மீட்பு ஒன்று. அது தமிழில் விமோச்சனம். விமோச்சனம்னா என்னன்னாக்கா அது தமிழ் கிடையாது, ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட். விமோச்சனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா எந்த தண்டனையும் இல்லாமல் நீ தப்பு வைக்கப்படுறது. விமோச்சனம்னு சொன்ன சாப விமோச்சனம். இந்த சாபத்திலிருந்து உனக்கு என்ன ஆயிடுது? விடுதலை கிடைக்குது. The action of being saved from evil. நல்லா பாருங்க, அதுதான் மேட்ரு. ரிடம்ஷன் என்னன்னாக்கா தீமையில் இருந்து காப்பாற்றப்படுகிறது தான் ரிடம்ஷன். நல்லா பாருங்க, பவுல் சொல்வாரு, நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால். தீமைனா என்ன? தீமைனா என்ன? தீமைனா என்னங்க? ஓ, நீங்க நல்லா இருன்னு சொன்னா அது பேர் என்னது? நன்மை. நாசமா போயிடுன்னு சொன்னாங்கன்னா ஏங்க நெஞ்சு அடிக்குதா? சொல்றோம்ல நம்ம. அப்போ தீமைனா என்னன்னா நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பேரு தீமை. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு நன்மை. அந்த நன்மையை கொண்டு வர்றது தான் ரிடம்ஷன். நாம தீமையினால் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அந்த தீமைக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணுறாரா மீட்டு கொண்டு போகிறார். மீட்டு கொண்டு போகிறது, மீட்டு கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? மீட்டு கொள்ளுதல்னா ஒரு நகையை அடமானம் வைக்கிறோம். நகைய இழப்பீடுன்னு சொல்லலாம். இல்லைனாக்கா அதற்கான கிரயம், அதற்கான விலை கிரயத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். 1 கொரிந்தியர் 6:19-20 வழி கிரயத்துக்கு கொள்ளப்பட்டாச்சு. ஆனால் அந்த சீல் நல்லா பாருங்க, கிரயம் செலுத்திட்டாலும் ரசீது இல்லாமல் நீங்கள் எந்த முத்தூடு ஃபைனான்ஸாக இருக்கட்டும், மணப்புரம் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வச்ச ரசீது இல்லாமல் அவன் சீல் இல்லாமல் எடுத்துன்னு போனீங்கன்னா செல்லாது. நல்லா பார்த்துங்க. ஏன்னா அது கணக்கில் வராத துட்டுன்னு அர்த்தம் ஆகும். ரசீது கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்?
ஒரு நம்பிக்கையின் பேரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறான், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் எங்கே ஃபைனான்ஸ் வாங்கினாலும் சரி, அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா வண்டிக்கு ஃபைனான்ஸ் போடுறீங்க இல்லையா? எஃப்சி புக்கு யார் மேலே வருது? இது ஆர்சி புக்கு உங்கள் பேரில் வருதா? நீங்கள் எங்கே போய் ஃபைனான்ஸ் போட்டாலும் சரி, அந்த டாக்குமெண்ட்டு அவங்க பேரில் தான். ஆனால் அதை உங்கள் பேருக்கு மாற்றணுன்னா என்ஓசின்னு ஒன்று வாங்கணும். அந்த என்ஓசியை வாங்கினதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் சீல் வாங்கணும். சீல் வாங்கலைன்னா உங்கள் பேருக்கு மாற்றினதே உங்கள் பேருக்கு செல்லாதுன்னுவான் இல்லையா? அப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அப்ரூவல், அதாவது அது அங்கீகரிக்கப்படணும்னா அதில் முத்திரை இருக்கணும். போடுறது இல்லை, முத்திரை இருந்தால் தான் செல்லும். முத்திரை இருந்தால் தான் அது. ராஜாவின் உத்தரவே இருந்தாலும் ராஜாவின் பேரால் முத்திரை போடப்பட்டாதான் அந்த ஆணை செல்லுபடியாகும். இல்லைனாக்கா என்ன ஆகாது? செல்லுபடி ஆகாது. இப்போ இது ஜியோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்துன்னு போனீங்கன்னா கோர்ட்டு ஒத்துக்காது. கவர்மெண்ட்டு கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிக்கிற ஜிஓ ஆர்டரை ஸ்கேன் பண்ணி அந்த சீலு சைனோடு எடுத்துன்னு போனால் தான் என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்குவாங்க. இல்லை சார் இதுதான் நம்பரு, இதுதான் வெளியிட்டாங்க, அதெல்லாம் ஓகேப்பா, நீ கொடுத்துருக்கிற பேப்பரு செல்லாதுன்னு. ஆனால் கோர்ட்டுக்கு தேவை பேப்பர், ரிட்டன் ஃபைல் தான் தேவை. ஆனால் அதில் என்ன இருக்கணும்னு கேட்பான்னா சீலு கண்டிப்பாக இருக்கணும். சொல்லுங்கள், நம்ம கிறிஸ்தவன் தான், ஆவிக்குரியவன் தான், ஆனால் சீலு இல்லைன்னா செல்லாது. சொல்லுங்கள், என்ன சவுண்டே காணும்? சீல் இல்லைன்னா உன் கிறிஸ்தவ வாழ்க்கையே வேஸ்ட்டு. சொல்லுங்க. என்ன எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க? என்ன ஆரம்பிக்கும் போது நல்ல வார்த்தை மாதிரி இது. ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிறத பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனால தான் சொல்கிறார், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். ஏன் சொல்கிறாருனாக்கா, இந்த சீல் துக்கம் ஆகிட்டா என்ன ஆகிடுனாக்கா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சீல் வாங்குவீங்க, ஃபுல்லாக இங்கில் துவைச்சி அப்படி அடிச்சு ஒரு ஆட்டினான்னு வச்சுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கோபுரமும் தெரியாது, டிபார்ட்மெண்ட்டு பேரும் தெரியாது. இது எத்தனை போய் கோர்ட்டில் குத்திங்கன்னா, ஏன்பா சீல் அடிச்சிக்கிற, ஆனால் என்ன இதுவாக இல்லை, தெளிவாக போய் வேறு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வாங்குவாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்துருக்குறீங்களா இந்த விஷயம்லாம்? பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ அடிக்கிற சீல் தெளிவாக, துக்கப்பட்டாக்கா தெளிவு இல்லாமல் போயிடும். தெளிவு இல்லாமல் போயிட்டா எக்காலம் ஊதும் போது நம்மளுக்கு இங்கே என்ன ஊதிடுவாங்க? சங்கு ஊதிடுவாங்க. சொல்லுங்கள், மேலே கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடு வருவார். இங்கே சீலு கோளாறாக இருந்ததுன்னா என்ன சத்தம் கேட்கும்? சங்கு சத்தம் தான் கேட்கும் காதில். ஒரு வீட்டில் காலையில் 5 மணிக்கு சங்கு ஊதுனால என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று நைட்டு டிக்கெட்டு வாங்கிடுச்சின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று டிக்கெட் வாங்கின்னு போயிடுச்சு. சங்கு ஊதுனாலே புரிஞ்சிடும் நம்மளுக்கு, ஆஹா முடிஞ்சிடுச்சு கதை, யார் கதையோ முடிஞ்சிடுச்சு. எக்கால சத்தம் ஊதுனா என்ன அர்த்தம்னாக்கா, ஆயத்தமாக இருக்கிறவங்கெல்லாம் ரெடி ஆகுங்க. இந்த எக்காலம்ன்றதே என்னத்தை குறிக்கும்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆயத்தமாகுது. ஒன்று யுத்தத்துக்கு ஆயத்தமாகுது. சபை கூடி வரும் முதல் நாளில் எக்காலம் ஊதணும், 8ஆவது நாளில் எக்காலம் ஊதணும். என்ன பண்ணுறது, மழை பெஞ்சு நல்லா கூலிங் ஆனதுனால இந்த டயரெல்லாம் வெளியே போய் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது.
சொல்லி நல்லா பாருங்க. மீட்கப்படும் நாள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள். விளையாட்டுலாம் கிடையாது. ஏதோ இருக்கிறோம், போயிட்டாலும் கல்லறையில் வச்சாலும் எக்கால சத்தம் ஊதும் போது முதல்ல என்ன ஆகணும்? எழுந்துக்கணும். சொல்லுங்கள், முதல்ல என்ன பண்ணணும்? ஆமாம். இப்போ அலாரம் சத்தம் கேட்டால் கூட ஃபோனை தூக்கி விசிறிச்சுட்டு இந்த பக்கம் பத்துங்கிறது இந்த பக்கம் திரும்பி பத்துக்கிறோம் பாருங்கள். இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் ஆண்டவர் வந்து அப்போ சொன்னார், 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், ஒருவர் 2 பேருமே கை விட்டுருவார். எது காதிலாவது ஒரு காதிலாவது என்ன ஊதணும்? எக்கால சத்தம் கேட்கணும். 2 டிக்கெட்டு காதிலையுமே எக்கால சத்தம் கேட்கலன்னா 2 என்ன ஆகிடும்? இங்கேயோ உட்காந்து இருக்க வேண்டியது தான். உபத்திரவ நாள், மகா உபத்திரவ நாள். சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். நல்லா பாருங்கள், சாதாரணமான நாள் இல்லை. சூசைட் பண்ணுவான். இப்போ தூக்கில் மாட்டினா என்ன ஆயிடுறான்? செத்துடுறான். அப்போ தூங்கினே தான் இருப்பான், உயிர் போகாது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திக்குவான், எரிஞ்சிக்கினே இருப்பான், சாவ மாட்டான். எப்படி இருக்கும்? என்ன எப்படி பார்க்குறீங்க? விஷம் குடிச்சிருவான், உயிர் போவாது, துடிச்சிக்கினே இருப்பான். வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்டா குடிச்சோன்ற லெவலுக்கு வந்துடுவான். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் முத்திரையை போடுறான். அவன் ஒரு முத்திரை போடுறான்னா, அப்போ வாழ்க்கையில் 2 முத்திரை இருக்குது. நீ இந்த முத்திரையை கோட்டை ஓட்டினா அந்த முத்திரையில் மாட்டிக்குவேன். எந்த முத்திரையில்? 666. அதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கேட் பாஸு கேன்சல் ஆகிடும். சொல்லுங்கள், கேட் பாஸு மொத்தமாக கேன்சல் ஆகிடும். 2 என்ட்ரி டிக்கெட் இருக்குது. நம்ம எந்த என்ட்ரி டிக்கெட்டுக்கு ரெடி ஆகிறோன்றது தான் நம்ம கையில் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு பவுல், அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிடாதீங்க? துக்கப்படுத்திடாதீங்க. துக்கம்னா என்ன? துக்கம்னா என்னங்க? புரியல. வேதனைன்றது வேற, துக்கம்ன்றது வேற. துக்கம் வியாதியா இருந்தாங்க 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தார். அது வேற வேதனை. துக்கம்னா என்னன்னு கேட்குறேன். துக்கம்னா என்னங்க? சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. சந்தோஷத்தில் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க. துக்கம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? சிரிப்பு வராது முகத்தில். சிரிப்பு முகத்தில் வராது. அகாஸ்வேரு ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்பார், நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன? ராஜா முகத்தை பார்க்குறாரு. நல்லா பார்த்துங்க. எல்கானா வந்து சொன்னது கான்செப்டே வேறு. அது ஃபேமிலி மேட்டர். ஃபேமிலி மேட்ரு அதுக்குள்ளே போயிடவே கூடாது. துக்கம்னா என்ன? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? தாவீதா. ஏன் தாவீது சொன்னார், சாலமோன் சொன்னார், அப்புறம் ரெகபயம் சொன்னார், எரோபயம். ஊரில் எல்லார் பேரையும் இழுத்துருங்களேன். யார் சொன்னது? சொன்னூர் அவர் பேரையும் மறந்துடுறீங்க. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்றாரு. ஏன்னாக்கா அந்த துக்கம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னாக்கா, ஏதோ ஒன்றை இழந்து போயிட்டோன்னு அர்த்தம். இன்னொன்று, ஏதோ ஒன்று அபகரிக்கப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, ஏதோ ஒன்று உங்கள் கையிலிருந்து அபகரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி வந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் போய் போட்டிங்க லட்சக்கணக்கில், ஏமாற்றிட்டான். என்ன ஆச்சு? எல்லாருக்கும்
சந்தோஷம் வந்ததா துக்கம் வந்ததா? துக்கம் தானே வந்தது இல்லை? போட்டவங்களுக்கெல்லாம் என்ன வந்தது? சண்டை வந்தது, அதனால் துக்கம் வந்தது. ஒன்று நம்ம கையிலிருந்து அபகரித்து கொண்டால், நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு வந்த அந்த துக்கம் என்னன்னாக்கா, அவர் கரத்தில் இருக்க வேண்டிய ஆத்மாவை சத்துரு எல்லா ஆத்மாவும் என்ன பண்ணுறான்? பாவத்துக்குள்ளாக்கி அபகரித்து கொண்டு போகிறதுனால இவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான, அதாவது அந்த மரணம் எப்படிப்பட்ட வேதனைக்குள்ள அவங்க அந்த ஆத்மாவை கொண்டு போக போகுதுன்றதை உணர்ந்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் ஆத்மா எப்படி இருக்குது? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குதுன்றார். அப்போ நல்லா பார்த்தோம்னா இந்த துக்கம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்றை இழந்து போகிறது, இல்லைன்னா உன் கையிலிருந்து பறித்து கொண்டு போகிறது, உன் கையிலிருந்து பறிச்சுக்கிட்டு போகிறது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி தான் பேங்க்லேருந்து காசு எடுத்துன்னு வரீங்க 1 லட்சம், பேங்க்லேருந்து கையில் எடுத்துன்னு ஒருத்துக்குள்ளே புடின்னு ஒருத்தன் ஓட்டிட்டான், என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக சொல்லுவீங்களா? அம்மா வர வயலே 1 லட்சத்தை ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? புடின்னு போயிட்டாம்மா, ஒரு ஜூஸ் ஒன்று போடம்மா. என்ன சொல்லணும்? வீட்டில் என்ன சொல்லுவாங்க? உங்கள் வீட்டுக்கார 1 லட்சம் பழிச்சிட்டு வந்தால் எதுவும் கேட்க மாட்டீங்க. என்னன்னு கேட்பீங்கன்னு கேட்குறேன். அதான் இது பா, அதாவது வேதம் சொல்கிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ சாமுவேல் தீர்க்கதரிசியை ஏமாந்துட்டான். தீர்க்கதரிசியை ஒருத்தனை பார்த்து அப்பீட் ஆயிட்டான்னா ஆண்டவர் சொல்கிறார், டேய் ஏமாந்துடாத, நீ முகத்தை பார்க்குற, முகம் வேற, உள்ளே இருக்கிறது வேற. சொல்லுங்க, முகம் வேற, உள்ளே இருக்கிறது வேற. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். முகம் வேற, உள்ளே இருக்கிறது. நீ எதை பார்த்து ஏமாந்துடுற? முகத்தை பார்த்து ஏமாந்துடுற. நான் இருதயத்தை பார்க்கிறவர் அப்படின்றார். பாருங்க, தீர்க்கதரிசியே கவுற அளவுக்கு ஒருத்தன் ஆக்டிங் கொடுப்பான்னா நம்ம கதியெல்லாம் எந்த மூலைக்கு? சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம கதியெல்லாம் எந்த மூலைக்கு? ஆனால் இந்த ஆக்டிங் எல்லாம் ஆவியானவர்கிட்ட செல்லாது. நல்லா சொல்லுங்க, ஆவியானவர்கிட்ட செல்லாது. ஏன்னா இந்த சவுலை அபிஷேகிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயப்படுவான், முன்னால் வர்றதுக்கே பயப்படுவான், தளவாடங்கள் இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சிக்குவான், தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கவே விரும்பாதவன் மாதிரி என்ன பண்ணான்? நடிச்சானா? சொல்லுங்க, எதனா ஒன்று ஆக்சிடென்ட்னாலும் நடிச்சாலும் ஒன்று தானே ஐயா, என்ன சொல்கிறீங்க? நடித்தான், ஆக்சுவலாக நடித்தான். ஆனால் அவனுக்குள்ளே எப்போ உள்ளே இருக்கிறது வெளியே வந்ததுன்னா, தாவீது கொன்றது 10,000 நாங்கள், சவுல் கொன்றது அவ்வளோதான். முறையாக பாடினாங்க, அது வரைக்கும் உள்ளே ஒளிஞ்சிருந்தது பாருங்க, வெளியே வந்துச்சு. சொல்லுங்க, அது வரைக்கும் அவனுக்குரிய ஸ்தானத்தை இன்னொருத்தர் அபகரித்து கொண்ட உடனே என்ன வந்தது? அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே துக்கம்தான், எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியலை. நல்லா பார்த்துங்க. அப்போ இந்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஆவியானவரை அவன் துக்கப்படுத்தினா அதுக்கப்புறம் எவ்வளவோ தலைகிழ நின்னாலும் கர்த்தர் அவங்ககிட்ட பேசலை. சூனியக்காரிக்கிட்ட போயிட்டான், குறி சொல்கிறவங்கிட்ட போயிட்டான். கடைசியில் அவ சொல்கிறா, கொஞ்சம் சாப்பிட்டு பலப்பட்டுட்டு போயான்றான். சூனியக்காரி வீட்லேயே போய் சோறு துண்ண ஒரே ஆள் யாருன்னா அபிஷேகம் வாங்கினவன் சவுல் தான். சொல்லுங்கள், சூனியக்காரி வீட்லேயே சோறு துண்ண ஒரே ஆள் யாருன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜா. சாதாரண ஆள் இல்லை, இஸ்ரவேலின் முதல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா. யார் வீட்டுக்கு போயிட்டாரு? கடைசியில் என்ன ஆனார்? பட்டயத்தை நட்டு நான்று கொண்டு செத்தான். சும்மா கிடையாது. அப்போ அவன் மேலே என்ன ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு? மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ துக்கப்பட்டுட்டார் ஆவியானவர் அப்படின்னாக்கா, மீட்பின் நாளில்
நமக்கு அபாக்கியமான நிலைமைகள் வந்துடும். நல்லா பார்த்துங்க. அந்த நாளை விவரிச்சாக்கா நீங்கள் யாரும் தாங்கவே மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வந்துடுவார், என்ன கையோடு இட்டுன்னு போயிடுவாருன்னு நினைக்கலாம். அப்போ நல்லா பாருங்கள், மீட்பின் நாள், அந்த நாளை தவற விட்டுட்டா லைஃப் க்ளோஸ், டெட் எண்டு. நம்ம கிறிஸ்டியன் லைஃபுக்கு இந்த பூமியில் இருக்கிற டெட் எண்டு ஒரே நாள். என்ன நாள்? மீட்பின் அந்த நாளில் ஒன்று கல்லறையில் இருந்தால் நீ உயிரோடு எழுந்து போயிடணும், உயிரோடு இருந்தீங்கன்னா மறுரூபமாகிடணும். இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் கஷ்டம்தான். சொல்லுங்கள். இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிங்க, முடிச்சிடலாம் டைம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அப்பொழுது நல்லா பாருங்க, தெளிவாக சொல்லுது. முதலாவது கடைசி எக்காலம் தோனிக்கும். என்ன நடக்கும்? அப்போ கர்த்தர் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்பொழுது, அப்பொழுது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே, அதனால தான் 1 கொரிந்தியர் 15 பவுல் எழுதும்போது சொல்லுவார், ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோன்றார். இறங்கி பூமிக்கு வர மாட்டார், மத்திய ஆகாயத்துக்கு தான் வருவார். ஆனால் அவர் அந்த வாசல்லேருந்து இறங்கி வரும் பொழுதே இங்கே நம்ம கிளம்பி போயிடணும். அடுத்த பஸ்ஸில் போகலான்னு இருந்தீங்கன்னா குப்பை லாரியில் தான் ஏற்றின்னு போகணும். அதுக்கப்புறம் எதில் ஏற்றின்னு போனோம்? குப்பை லாரியில் தான் ஏற்றின்னு போகணும். குப்பை லாரின்னா என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஏசி பஸ்ஸு புக் பண்ணின்னு போகிறீங்க, ஏசி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன, ஒரு பழைய குப்பையெல்லாம் அள்ளின்னு போகிற ஒரு வண்டி போகுது, அதில் ஏறி உட்காந்து போயிடுவீங்களா? போவீங்களான்னு கேட்குறேன். ஏன் போக மாட்டீங்க? பழசுனால என்ன அடிக்கும்? சவுண்டே காணோம். பழசுனால என்ன அடிக்கும்? சாதம், பழைய சாதம் 2 நாள் ஆச்சுன்னா என்ன அடிக்கும்? நாத்தம் அடிக்கும். என்ன ஐயா? என்னதான் சிக்கனு வறுத்து வச்சிங்கனாலும் சரி, 3 நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே ஏற்றிங்கன்னா என்ன அடிக்கும்? சூடு பண்ணிங்கன்னா நாத்தம். சொல்லுங்கள். பழசுனாலே என்ன? சவுண்டே காணோம். டைம் ஆகுது, முடிக்கணும். முடிக்கலான்னாக்கா பதில் சொல்கிறேங்க, இல்லைனாக்கா 10 மணி ஆகிக்கல. இன்றைக்கி பழசுனாலே என்ன? சவுண்டே காணோம். ஏயா ஒரு நல்ல வார்த்தையாக சொல்ல மாட்டியா? நல்லதே சொல்லி சொல்லி எவ்வளோ நாளைக்கு உன்னை குட்டி சவர் ஆகின்னு உட்காந்துங்கிறது இல்லை? சும்மா அதாவது ஒரு ஷூ பிஞ்சு போச்சுனாக்கா முதல்ல என்ன பண்ணணும்? அதை தைக்கணும். தைச்சிட்டு தான் பாலிஷ் போடணும். தைக்காமையே பாலிஷ் போட்டே போயிட்டு நிஞ்சினா என்ன ஆகிடும்? ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டும் போது காலில் தரையில் தேய்ப்பேன், பாட்டம் பிச்சுன்னு போயிட்டுருக்கோம், வெறும் காலில் தரையில் தேய்ச்சின்னு போய் சீன் காட்டிக்கின்னு, அப்புறம் காலிலேருந்து என்ன வரும்? ரத்தம் வரும். வருமா வராதா? அப்போ செய்ய வேண்டியது நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அதனால தான் எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புவார், மறிக்க போகிறீர், உன் வீட்டு காரியத்தை. ஆண்டவர் ரொம்ப தெளிவானவர். சாவறதுக்கு முன்னாடி வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுறேன்றார். ஆனால் நம்ம ஊரில் சாவர வரைக்கும் அவனும் செட்டிலே பண்ண மாட்டான். ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா? இருக்கும் போதே ஒழுங்காக பிரித்து வச்சுருந்தா என்ன இருக்காது? பிரச்சனையே வந்திருக்காது. அது என்ன, நான் சாவுற வரைக்கும் யார் பேரில் இருக்கணும்? என் பேர்லேயே இருக்கணும். நான் சாவுற வரைக்கும் என் பேர்லேயே இருக்கணும். உன் பேர்லேயே இருந்து கட்சியில் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, உன் பிள்ளைங்களுக்கும். ஒரு மீட்கப்படுகிற அந்த நாளுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். இவ்வளோ நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், ஆனால் அந்த நாளில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்து உயிர் இல்லைன்னா, உயிரோடு இருந்து மறுரூபமாகலைன்னா, ஞானஸ்தானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றது, அந்நிய பாஷை பேசினது, தீர்க்க தரிசனம் சொன்னது, ஊழியம் செஞ்சது, எல்லாமே
எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அந்த முத்திரை அழியாமல் பார்த்துக்கணும். ஆவியானவர் நமக்குள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் துக்கம் ஆயிட்டார்னா நம்ம கதை அதோட. ஏன்னா நெகேமியா கிட்ட கேட்பாரு ராஜா, உன் முகம் ஏன் துக்கமாக இருக்குது? இது மனதின் துக்கமே ஒன்றி வேறு ஒன்றும் இல்லைன்னுவார். என்னப்பான்வார், என்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, எங்களது எல்லாவற்றையும் எதிரி அழித்து போட்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? இருந்ததெல்லாம் இழந்துட்டோம், எப்படி சந்தோஷம் இருக்கும்? அப்போ நல்லா பாருங்க, இப்போ நம்ம ஒரு துக்கப்பத்திட்டா மீட்கப்படும் நாளில் இருந்து நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? ஆனால் இப்போ சொல்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். நாளைக்கு நம்மளை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும். சொல்ல மாட்டாங்க? யாரு யார் சொல்லுவாங்க? உலகத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், என்னப்பா ஏசு ஏசு என்ன போலியா, உங்கள் பாஸ்டர்லாம் நீ எப்படிங்கிறது என்னை மட்டும் விட்டு போயிட்டாரு, சர்ச்சை பார்த்துக்கிட்டு இல்லை. சாம் சுந்தரம் பத்திரம் தான் சொல்லுவார், ஏசுன்ற போர்டை பிடிச்சின்னு தொங்குறவங்கலாம் இங்கே தான் இருப்பீங்க, இயேசுவை பிடிச்சின்னு இருக்கிறவங்க மாத்திரம்தான் எங்கே போவீங்க? பரலோகம். நேம் போர்டை பிடிச்சின்னு தொங்குனா எங்கே போக மாட்டேன்? பரலோகம். ஸோ உன் சர்ச்சு பேரை பிடிச்சின்னு தொங்குனாக்கா எங்கே போக மாட்டேன்? பரலோகம். அவர் ஊழியக்கார் மீட்டிங்லேயே பேசுவார். ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நான் ஏசி சபையிலே இங்கே கிளை போதகராக இருக்கிறேன்னு வாங்க அப்படின்னு சொல்லுவார். போர்டோடு தான் நீ இருக்கணும். எதோடு இருக்கணும்? போர்டோடு தான் இருக்கணும். உனக்கு பரலோகமே கிடையாதுன்னு வேறு. யார் வாயிலையும் நான் இயேசுக்காக வாழணும், அவரோட கூட இருக்குன்னு விரும்புகிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி ஆகிலும் என் சபையை கர்த்தருக்கு முன்னால் எங்கள் சபை எப்படி நிற்கும்? மக்கள் தான் போய் நிற்க முடியும். அப்போ நல்லா பாருங்கள், ஆவியானவர் துக்கப்படுற காரியம் நமக்குள்ளே என்ன அதை மட்டும் சொல்லுங்கள். சொன்னாக்கா முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆராதனை பண்ணி முடிச்சிடலாம். ஆவியானவர் துக்கப்படுற காரியங்கள் என்ன? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. எபேசியர் 4:30. சகலவிதமான கசப்பு. ஆமாம், சகலவிதமான கசப்பு. ஒரு கசப்பு 2 கசப்பு இல்லை. ஒரு கசப்பு 2 கசப்பு இல்லை. இப்போ பாவக்காய் கசக்கம், கசக்கம் தானே. சுண்டக்காய் இனிக்குமா? கசக்கம் இல்லையா? அப்போ இதில் ஒரு கசப்பு இருக்குது, அதில் ஒரு கசப்பு இருக்குது. கசப்பு நிறைய டைப்பில் இருக்குது. கசப்பு நிறைய டைப்பில் இருக்குது. அதனால தான் இங்கே வேதத்தில் என்ன சொல்லிச்சுன்னா சகல விதமான கசப்பு. யாருன்னா ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் கசப்பாயிடும், யாருன்னா ஒருத்தர் நல்லா இருந்தால் கசப்பு வந்துடும். நமக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா என்ன ஆகிடும்? வந்துடும். அப்போது இது ஒரே கேட்டகரியில் அடங்குறது கிடையாது, பல கேட்டகரியை உள்ள அடக்குறது இந்த கசப்பு. அப்போ இந்த கசப்பு சகல விதமான கசப்பும், கோபமும், கோபம், மூர்க்கமும், மூர்க்கம், கூக்குரலும், கூக்குரல், தூஷணமும், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நல்லா பாருங்க, ஆவியானவர் துக்கப்படுறதுக்கு சிம்பிளா 4 காரியம் தான். கசப்பு, சகல விதமான கசப்பு. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். இப்போ நல்லா பார்த்தீங்களா, இப்போ 2 பேரும் ஃப்ரெண்டுன்றீங்க இல்லையா? நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்றீங்க. இப்போது உன் மேலே ஒரு கசப்பாகிறார், அவர் மேலே நீ கசப்பாக இருக்கிறன்னு எப்படின்னா தெரியுமா? யாருக்காவது? யாருக்கு தெரியும்? அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பேசும்போது எப்படி பேசுவோம்? வாங்க ஜி, போங்க ஜி, இல்லை ஜின்னு தான் பேசுவோம் இல்லை? அப்படிதானே பேசுவோம். ஆனால் உள்ள என்ன இருக்குது? இது இருந்தா சீலு கலைஞ்சிரும். சொல்லுங்க, சீலு கலைஞ்சிடும். சீலு கலைஞ்சிட்டா
கனவே கலைஞ்சிரும். அல்லேலூயா. பரலோகத்தை கனவுல கூட என்ன பண்ண முடியாது. இப்போது சொல்கிறீங்க தரிசனத்தில் நான் பரலோகத்தை, அப்போ அது கூட தெரியாது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எது தெரியாது, பரலோகன்றதே தெரியாது. நல்லா பாருங்கள், விளையாட்டு கிடையாது. அபிஷேகம் நமக்கு தேவை, ஆனால் அதை விட அவரை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது. அப்போ நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னா அவர் அக்கினியாக நமக்குள்ளே எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அவர் எரிய 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 தான் இந்த சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் நமக்குள்ளே என்ன ஆகாது, இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் உனக்கு மதிப்பு உண்டாகணும் தான் உனக்குள்ளே வராரு. உனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எரிஞ்சிடுச்சுன்னா உனக்கு மதிப்பு தன்னால் வரும். சொல்லுங்கள், என்ன சவுண்டே காணும்? அப்படியே எழுந்து நிற்கலாம், வாங்க எழுந்துருங்க, டைம் ஆகுது. இப்படியே சோம்பேறி தானமாக இருந்தால் இப்படி உங்களுக்குள்ளே இப்போ எனக்கு மதிப்பே வேணான்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். எழுந்து நிற்கிறவங்களாம், என்னை எங்கள் வீட்டுக்காரர் மதிக்க வேணாம், என் பொண்டாட்டி மதிக்க வேணாம், என் பிள்ளைங்க மதிக்க வேணாம், என் மாமனார் மதிக்க வேணாம், என் மாமியார் மதிக்க வேணாம், எனக்கு மதிப்பே வேணான்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். என்ன சொல்றது? உன்னதங்களில் வீற்றிருக்கிறதான மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய், நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். முன்மாரியையும் பின்மாரியையும் பொழிய பண்ணுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இந்த நாள் கூட்டத்தை நீர் நடத்தி தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டம் ஆரம்பித்ததற்கு முன்பதாக ஒரு சுழல் காற்று, ஒரு மழை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் தந்தீங்க. ஆனால் இந்த கூட்டத்தை தடையின்றி வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆரம்பம் இந்த வேளை வரையிலும் ஆவியானுடைய ஆளுகைக்குள் எங்களை நடத்தி வந்த மேலான இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடி துதித்து உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு எல்லாருக்குள் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய கிருபைகளை இந்த நாளிலே ஒரு விசை கூட பெற்றுக்கொள்ளும்படியாய், அனுபவிக்கும்படியாய் தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். வந்தவர்களை நீர் விருதாவாய் விடாதபடிக்கு அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் தரிசனங்களினாலும் தேவ வார்த்தையினாலும் நிரப்பி இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அன்று எப்பொழுதும் நீங்கள் கொடுத்த அபிஷேகத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆதலால் அந்த நாள் வரையிலும் நாங்கள் எல்லா கசப்புகளையும் அகற்றி தினந்தோறும் மனம் திரும்பி, தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு, தினந்தோறும் பாவ அறிக்கை பண்ணி எங்களை அலசி எங்களை பரிசுத்தப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நம்முடைய வருகையிலே இந்த இடத்திலே கால் வைத்திருக்கிற ஒரு குழந்தை கூட கைவிடப்படாதபடிக்கு எல்லாரையும் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். வந்த ஒரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக ஐயாவுக்காய் செபிக்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்தும்படியாய் அருமையான நம்முடைய மகனை நீர் பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. உடன் ஊழியம் செய்கிற அருமையான பரிசுத்தவான்களுக்காய், பரிசுத்தவாட்டிகளுக்காய், தேவ பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். இந்த கனமான ஊழியத்தை ஐயாவோடு சேர்ந்து தோளோடு தோள் கொடுத்து இந்த ஊழியங்களை நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. இதற்கு பின்னணியாக இருந்து உதவிகளை செய்கிற எல்லா அன்பு சகோதரர் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வருகை தாமதமானால் தொடர்ந்து இந்த கூட்டங்களை நடத்த மற்றும் வெளியே இடங்களில் நடத்துகிற கூட்டங்களையும் நடத்த உம்முடைய மகனுக்கு கிருபதாரும். இந்த ஊழிய நாளுக்கு நாள் பெருகட்டும், பலனடையட்டும். ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொருவரும் அன்போடும் ஐக்கியத்தோடும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உணர்வுள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், எங்களை நாங்களே எப்பொழுதும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாங்கய்யா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கட்ட கர்த்தர் சோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி,
என் முள்ள பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாளை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் சிநேகமும் காலும் இன்றும் சதா காலமும் நம்மனையோடு உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை பெறும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.